ஹலோ நண்பர்களே, ஹெக்ராவின் பயணத்தில் நாம் கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த இடமானது டாம் ஆஃப் லியாம் சன் ஆஃப் கூசா என்ற இடமாகும். இந்த இடத்திற்கு காசர் அல்ஃபாரித் என்றும், தனிமையான கோட்டை என்றும், தனிமையான கல்லறை என்றும் அழைக்கப்படுகின்றது. இது கூசாவின் மகன் லிஹியான் என்பவருக்கு கட்டப்பட்ட கல்லறை என்றும் கூறப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் பண்டைய நபடேயன் நகரமான ஹெக்ராவில் இந்த கூசாவின் மகன் லிஹியானுடைய கல்லறையானது மிகவும் பெரிதான, மிகவும் பழமையான, மிகவும் சின்னமான கல்லறையாக இது காணப்படுகின்றது. இது 21 தொடக்கம் 22 மீட்டர் உயரம் கொண்டதும் குறிப்பிடத்தக்க விடயமே. கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த தலைசிறந்த படைப்பானது மேலிருந்து கீழாக ஒற்றை தனிமைப்படுத்தப்பட்ட மணற்கல் வெளிப்புறத்தில் செதுக்கப்பட்டதாக இந்த கல்லறையானது காணப்படுகின்றது. இது புகழ் வாய்ந்ததாக, புகழ் பெற்றதாக காணப்பட்ட போதிலும் இது முழுதாக முடிக்கப்படாத ஒரு கல்லறையாக காணப்படுகின்றது. இந்த கல்லறையானது பாதியிலேயே முடிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் கூறப்படுவதாவது, கூசாவின் மகன் லியான் என்பவர் எதிர்பாராத விதமாக ஒரு போரில் இறந்ததாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாகவே இந்த கல்லறையானது முடிக்கப்படாமல் இன்னும் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள கட்டிடக்கலைகளை பொறுத்தவரையில் மிகவும் அற்புதமான விதத்தில் இது அமைந்துள்ளது. முக்கியமாக நகரத்திலிருந்து தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த பகுதியில் உள்ள ஒரே ஒரு தெற்கு நோக்கிய கல்லறை இதுவாகும். இந்த பகுதியில் காணப்படக்கூடிய இந்த தனிமையான இந்த கல்லறையானது மிகவும் அழகான வடிவில் காணப்படுவதோடு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் தனித்துவமாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய செதுக்கல் நிலைகளை பார்க்கின்ற பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி மிகவும் அழகான வடிவில் செதுக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஆனால் இதனுடைய கீழ்ப்பகுதியை பார்க்கின்ற பொழுது முழுதாக இன்னும் முடிக்கப்படவில்லை என்பது திட்ட தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றியும் கற்கள் மாத்திரமில்லாமல் மண் எல்லாமே குமிந்து காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலம் இது இன்னும் இந்த வேலை திட்டங்கள் முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த கல்லறையானது மேலிருந்து கீழாக பாறையிலிருந்து வெட்டப்பட்டதுடன் இது ஒரு பழைய நபேட்டியன்ஸ் கட்டடக்கலை நுட்பமாக காணப்படுவதோடு நபேட்டியன்ஸ் மக்களினுடைய வேர்களின் முக்கிய பகுதியாகவும் காணப்படுகின்றது. இந்த தளத்திற்கு வருகை தருவது இந்த பண்டைய அரபு நாடுகளினுடைய அதாவது அரபு நாடோடிகளின் கலாச்சாரம் மற்றும் இவர்களுடைய மதம் பற்றிய சிறந்த நுண்ணறிவை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. முந்தைய அழிந்து போன நாடுகளின் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை இந்த இடம் நமக்கு வழங்குகின்றதாக இருக்கின்றது. ஹலோ நண்பர்களே, எங்களுடன் சேர்ந்து நீங்களும் இந்த காட்சிகளை கண்டுகளித்தீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள ஒவ்வொரு காட்சிகள் பாலைவனமாக இருக்கட்டும், மலை பிரதேசங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நீங்களும் கண்டுகளித்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலானது ரெஜிவியம் லைஃப் ஸ்டைல். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விமலா. ஓகே, பாய் எவ்ரிவன்.